பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளில் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14 18 வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு பாடம் பேசியிருக்கிறோம். அது என்ன பேசினோம் அப்படிங்கிறத நம்ம நினைவூட்டுவோம். எப்படியாகிலும் கிறிஸ்துவை அறிவிக்கலாமா? அதற்காகத்தான் சந்தோஷப்படுகிறாரா? எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதை குறித்து பவுல் எப்படி இருக்கிறதாக ஆவியானவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:18 சந்தோஷப்படுகிறார், இன்னும் சந்தோஷப்படுவதாக சொல்லுகிறார். தவறாக இருந்தால், பாவமாக இருந்தால் சந்தோஷப்படுவாரா? அது பவுலுடைய சொந்த வார்த்தையா, இல்லை பிதாவானவர் கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டு ஆவியானவருடைய ஏவுதலினால் சொல்லப்படுகிற வார்த்தையா? நிச்சயமாக பவுலுடைய வார்த்தை என்று நாம் அனைவரும் விசுவாசிப்பது கிடையாது. அப்படியானால் அது யாருடைய வார்த்தை? ஆவியானவர். அப்போ எப்படியாவது அறிவிப்பதற்காக சந்தோஷப்படுகிறாரா? எப்படியாவது என்பதற்காக சந்தோஷப்படுகிறாரா? கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்காக சந்தோஷப்படுகிறாரா? பிலிப்பியர் 1:18 கூடுதலாக இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்கிறாரா? ஆம், அப்படித்தான் சொல்லுகிறார். பவுல் சந்தோஷப்படுவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதற்காகவா, இல்லை எப்படியாவது என்பதற்காகவா? இரண்டும் சேர்த்துத்தானே இருக்குதுல, அப்படி நமக்கு தோணுது இல்லையா? இன்னொரு கேள்வி கேட்போமே. கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்கும் எப்படியாவது என்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறதா? எப்படியாவது என்பதனுடைய என்ன கருத்து, அது என்ன அர்த்தம்? அது பிலிப்பியர் 1:14 18 வரைக்கும் பிரச்சனை என்ன? எது சரி, எது சரியானது இல்லை என்பதா? கிறிஸ்து அறிவிக்கப்படுவதா? எதற்காக சந்தோஷப்படுகிறார்? இன்னமும் எதற்காக சந்தோஷப்படுகிறார்? சரி, பொறாமை இருக்கிறது. இங்கே பொறாமை கிறிஸ்துவின் சிந்தையா, சாத்தானுடைய சிந்தையா? விரோதம் கிறிஸ்துவின் சிந்தையா, அல்லது பேய்த்தனத்திற்கு அடுத்ததா? சுத்த மனது இல்லாமல், அதாவது முழு மனது முழு இருதயம் அப்படிங்கிற வார்த்தை போய் சுத்த மனதோடு இல்லாம, அது கிறிஸ்துவின் சிந்தையா? இருக்கலாம். அப்படி கிறிஸ்து வாழ்ந்திருக்காரா? அரைகுறை ஏதாவது செய்திருக்காரா? அவிசுவாசிகளுக்கு தான் சுத்த மனது இருக்காது. சரி, சிலர் விரோதமாக செய்கிறார்கள். கிறிஸ்துவின் சிந்தையா? வஞ்சகம்னா ஏமாற்றக்கூடிய, ஏய்க்கக்கூடிய இந்த மாதிரி எண்ணங்களோட இதெல்லாம் மாம்ச சிந்தையாக அறிவிக்கலாம் அப்படின்னு உற்சாகப்படுத்துறாரா? அப்படிதான் நம்ம நினைக்கணுமா? பிலிப்பியர் 1:14 18 வரைக்கும் பொறாமை, விரோதம், சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதமாக அறிவிக்கிறார்கள். அப்படி சொல்றாரு. நிச்சயமாக அப்படித்தான் சொல்லுகிறார். இப்போ வஞ்சகத்தினால் இது சரி, இது சரியில்லை என்று சொல்கிறாரா? இல்லை எப்படியாவது அவங்க சொல்லட்டும். முதலாவது அது மாம்ச சிந்தையா இருந்தா என்ன, ஆவிக்குரிய சிந்தையா இருந்தா என்ன, அது பொறாமையா இருந்தா என்ன, வஞ்சகமா இருந்தா என்ன, கிறிஸ்து சொல்றார். அப்படிதான் தேவனானவர் அனுமதி அளிக்கிறாரா? எது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், எது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது, எது ஆவிக்குரிய சிந்தை,
எது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தையோடு அறிவித்தாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் என்ன, சரி இருக்கட்டும் அப்படி சொல்றாரா? அவர்களை பாராட்டுகிறாரா? ஆவியின் சிந்தையோடு அறிவிக்கலாம். அப்படியானால் பொறாமை, விரோதம், பகை இவைகளை ஆதரிக்கிறாரா? இங்கே எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுவதில் எது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், எது பிரித்து காட்டப்படுகிறதா? அப்படி ஒன்றும் பெருசா இங்கே சொல்லல. எப்படியாவது சொன்னா சரி, அப்படிதான் இன்றைக்கு. அதாவது எதுக்கு பேசப்படுகிறது என்றால், இன்றைக்கு மக்கள் மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணது போலவும், கர்த்தர் உன்னோடு தான் பேசுவாரா என்னோடு பேச மாட்டாரா என்பது போலவும், இன்றைக்கு அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தையை பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது சத்துருவாயிருக்கிறார்கள். இவர் பவுல் இங்கே கட்டப்பட்டிருக்கார், இப்பொழுது இந்த மாதிரி வேலைகளை செய்தார்கள். ஆனால் சத்தியத்தை சொல்லும்போது சத்துருவாக மாறினார்கள். இப்படி அவரவர்கள் அவரவர் இஷ்டத்தின்படியான இது வேலையா? அப்படிதான் இது அங்கீகரிக்கப்படுகிறதா? ஆரம்ப நாள் தொடங்கி நாம் பார்த்திருக்கிறோம். முதல் பாடங்களிலே எப்படி வேலை செய்யப்பட்டது, எருசலேம் சபையானது எப்படி பரவினது, ஆரம்ப நாட்களில் மோசே முதற்கொண்டு எப்படி அனுப்பப்பட்டு வேலை செய்தார்கள் என்பதை குறித்து ஒரு கவனத்திற்கு கொடுத்தோம். சரி, சிலர் அன்பினால் அறிவிக்கிறாங்களா? ஆமா, 1:17 இருக்கு இல்லையா, பிலிப்பியர்ல. சிலர் உண்மையினால் அறிவிக்கிறாங்களா? ஆமா, நல்லதா? அப்ப எப்படி ஆகிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், இதுவும் அதுல சம்பந்தப்படுத்தும் இல்லையா? சரி, அப்ப ரெண்டையுமே ஆதரிக்கிறாரா? அப்ப கலப்பா சொல்றாரா? அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்படியானால் வஞ்சகம், விரோதம், பொறாமை, உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து, சுத்த மனதில்லாம உபத்திரவத்தை கூட்ட இணைப்பது இவர்கள் தேவனால் ஆதரிக்கப்படுகிறார்களா? சரி, தேவனால் அவர் ஆதரிக்கிறார் என்று நாம் ஒரு பேச்சுக்காக வைத்துக் கொள்வோம். நம்முடைய தேவன் மாயமான தேவனா, ஒரு வஞ்சகமான தேவனா? தவறாக உற்சாகப்படுத்துகிறாரா? தவறாக ஆதரிக்கிறாரா? எப்படி சண்டை போட்டு கிடந்தா பரவாயில்ல, அவன் சொல்லட்டும், அது மாதிரி போயிட்டே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் நியாயத்திருப்புல, அப்படி சொல்றாரா? அப்ப எந்த கருத்துல தான் சந்தோஷப்படுறாரு? எதுக்காக தான் சந்தோஷப்படணும்? சிலர் கர்த்தருக்குள் 1:14 திடன் கொண்டு பயமுறுத்தலுக்கு பயப்படாம தைரியமா அறிவிக்கிறாங்க. சிலர் அன்பினாலையும் ஆதரிக்கிறாங்க, சொல்றாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய பகுதியானது எந்த சந்தர்ப்பத்தை பாராட்டுறார்? கிறிஸ்து அறிவிக்கப்படுவது. சரியா? சரி. 1:18 நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால் இதனால் என்ன என்ற வார்த்தை தீமையானதற்கும் நன்மையானதற்கும் சரி என்று சம்பந்தப்படுத்தப்படுகிறதா? அதாவது அதனால் என்ற வார்த்தையானது தீமையானதற்கும் நன்மையானதற்கும் சரி என்று பொருத்தப்படுகிறதா? சரி என்று வைத்துக் கொள்வோமே. 2 பேரும் அறிவிக்கிறாங்க. அதனால என்ன? ஒருத்தன் தீமையா அறிவிக்கிறான், ஒருத்தன் மாம்ச சிந்தியோடு அறிவிக்கிறான். ஒருத்தர் அன்போடு உண்மையாக அறிவிக்கிறாரு. சரி, எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கட்டும். சரி, இப்போ நம்ம ஒரு பக்கத்தை சரின்னு எடுத்துக்கிறோம். எந்த பக்கத்தை? உண்மையினாலாவது வஞ்சகத்தினாலாவது, மன்னிக்கணும், அன்பினாலாவது ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அது சரி அப்படின்னு சொல்லி வேதாகம ரீதியாக அங்கீகரிக்கப்படுகிறது, வெளிப்படையா தெரியும்.
அப்போ ஒரே வசனத்தில் ஒரு பாகத்தை சரி என்று இன்னொரு பாகத்தை சரியில்லைன்னு சொல்றாரா? அப்படிதான் சொல்றாரா? இது என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இதை பிரிச்சு நம்ம பார்ப்போம். ரோமர் 3:5-8 நன்மை வரும்படி தீமையாக நடந்து மாம்சத்தின்படி நடந்து கிறிஸ்துவை அறிவிக்கலாம் என்கிறாரா? நீங்க இதை கேட்கறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தின பேசின பாகத்தையும் நீங்க கேட்டிருக்கணும், அப்போதான் புரியும். முந்தின பாகத்தை நீங்க கேட்காம வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அது அந்த பாகமானது 542வது பகுதி. அந்த 542ஐயும் நீங்க கேட்டுட்டு வரணும். அந்த கேட்டு வந்தது தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போதான் அடுத்த பகுதிக்கு வரும்போது உங்களுக்கு எளிமையாக அது விளங்கும். இல்லைன்னா அது கடினமாக கொஞ்சம் இருக்கும். அதனால தயவு செய்து அதையும் கேட்டு வந்துருங்க. கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்காக சந்தோஷப்படுகிறாரா? ஆமா. பொறாமை சரி என்று சந்தோஷப்படுகிறாரா? ஆமா. நீங்க பதில் சொல்லுவீங்களா? நம்முடைய அறியாமைன்னு சொல்லுவோமா, அல்லது நாம் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவோமா? வஞ்சகம் சரி என்று சந்தோஷப்படுகிறாரா? சரி, இங்கே போதிக்கிற பொழுது இங்கிருந்து ஒரு 10 பேரை நீங்க பிச்சுட்டு போயிட்டு நீங்க பாட்டில் போதிக்கிறது, இது ஒருத்தரை ஏமாத்திட்டு போறது, ஒருத்தருடைய வேலையில தலையிட்டு அதை கெடுத்துட்டு வஞ்சகமா ஏமாத்திட்டு போய் நான் போதிக்கலாம், இன்னொருத்தருடைய வேலையில தலையிட்டு அந்த வேலை செய்யலாம், அப்படி நம்ம ஏமாத்திட்டு போகலாம், சரின்னு சொல்லுவீங்களா? சரின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவனத்திலிருந்து மார்க் கிடைக்குமா? புகழ்ச்சி வருமா? விரோதமா, சரி அவர் எப்பவுமே என்னுடைய பாவத்தை கடிந்து கொள்றாரு, அதனால நான் ஒளிய பாய்க்கிறேன் யூதர்கள் போல, இப்போ வாங்க நம்மளா கொஞ்சம் பிரிஞ்சுக்கலாம், அப்படி போய் போதிக்கிறீங்க, அது சரின்னு சொல்லுவாரா? சரின்னு சொன்னீங்கன்னா தேவன் மார்க் கொடுப்பாரா? அப்படிதான் நினைச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அது இல்லையா? அப்படி நீங்க நினைக்கலையா? நினைக்க தோணுதா உங்களுக்கு? பாருங்க, அநேகர் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அநேகருக்கு இந்த பிரசங்கம் பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன இருக்குன்னு நம்ம காட்டுவோம். மனிதனுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கல அப்படிங்கிறது தேவனுக்கு விருப்பமானது கிடையாது. தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுடைய சட்டத்தில் என்ன இருக்கு, தேவனுடைய காரியங்கள் என்ன, அதான் சொல்லணும். இப்போ மனிதனுக்கு பிடிக்கிறதுக்காக மனிதனை பிரியப்படுத்தினா நாம் முன்பே பார்த்தோம், தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் சொல்றதுதான் சொல்லணும். நாம சுயமா பேசக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னார்னு கேட்கணுமே தவிர நாம நினைப்பதும் நாம செய்வதும். பாருங்க, ஒரு டாக்டரின் வழியாக ஒரு பிரச்சனை இருந்தால் நியாயமானது, வேதத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு உபதேச ரீதியாக ஒரு சபையிலே காரியங்கள் அங்கே போதிக்கிற ஒருவர் தவறாய் கள்ளத்தனமாக போதிப்பார் என்றால் அங்கிருந்து ஒரு பிரிவை நாம் ஏற்படுத்துவது சரி. ஆனால் ஒவ்வொரு குணாதிசயங்களுக்காக நாம் பிரிப்போமா? பாருங்கள், சபையை பாழாக்குவதற்கும் பிரிப்பதற்குமே சில மக்கள் கைக்கூலி பெறுகிறார்கள். சில மக்கள் வஞ்சகமான எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். சிலர் கோபத்தினால் சபையை பாழாக்குகிறார்கள். சிலர் வஞ்சகத்தினாலே ஒரு வேலையை கெடுத்து பாடுபட்ட அந்த வேலையை பாழாக்குகிறார்கள். அது தேவன் சரி என்று ஆதரிக்கிறாரா? எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துவது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதை சொல்லுவதிலேயே நான் கோபமா இருந்து உங்கள் மேல இருந்தேன்னா நான் எந்த வகையில உங்களை விட வேற மாதிரி இருக்கேன்? சேம் உங்களை மாதிரி தான் இருப்பேன். அப்போ நம் ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் நியாயந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தீர்ப்புகளிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் பயந்து தான் வேலை செய்யணும். பேசும்போதும் கூட மாம்ச ரீதியான
ஒரு பகையோ மாம்சரீதியான ஒரு பழிவாங்கும் எண்ணமோ அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணமோ நமக்கு இருக்கக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சரி, கேள்வி கேட்டோம். கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்காக சந்தோஷப்படுகிறாரா? ஆமாம், பதில் சொன்னோம். பொறாமை சரி என்று சந்தோஷப்படுகிறாரா? நாம பதில் சொல்லல. வஞ்சகம் சரி என்று சந்தோஷப்படுகிறாரா? நம்முடைய அறியாமை என்று சொல்லியிருந்தோம். விரோதம் சரி என்று சந்தோஷப்படுகிறாரா? நல்மனது சரி என்று சந்தோஷப்படுகிறாரா? ஆமா. எங்க இதையும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதையும் அன்பையும் நல்மனதையும் ஆமான்னீங்கன்னா அப்ப அதுக்கு அவர் சொல்றது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருமா வராதா? நிச்சயமாக வரும். பேசுவோம். மத்தேயு 6:24 ஆவியானவர் தேவனுக்கு விரோதமான எதிரான சுபாவத்திற்கும் குணாதிசயத்திற்கும் தேவனுக்கு பிரியமானதற்கும் இரண்டுக்கும் சேர்த்து கலந்து சந்தோஷப்படுகிறார் என்று நாம் புரிந்து கொள்வோமா? கலந்து ரெண்டுக்கு தான் சந்தோஷப்படுகிறாரு அப்படின்னு நாம் புரிந்து கொள்வோமா? இவற்றை ஆம் என்று நீங்கள் நானும் அங்கீகரிப்போமா? அப்படி உணர்ந்து கொள்வது சரியா இருக்குமா? அப்போஸ்தலனாகிய பவுலின் சந்தோஷம் ஒரு கேள்வியை இப்ப நீங்க பெருசா கவனித்துக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 1:18 தேவனுடைய சந்தோஷம் அறிவிக்கப்படுகிற கிறிஸ்துவுக்காகவா அறிவிப்பாளருக்காகவா? மீண்டும் கேட்போம். கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அந்த அறிவிக்கப்படுகிற கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்பதற்காக ஒரு சந்தோஷமா, இல்ல அறிவிக்கிறவர்களுக்காக அவர் சந்தோஷப்படுகிறாரா? பாருங்க, மெய்யாகவே கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்காகத்தான் சந்தோஷப்படுகிறார். கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களுக்காக சந்தோஷப்படுகிறாரா என்று கேட்டீங்கன்னா சிலர் இருக்கிறாங்க. அப்ப இது பிரித்து காட்டுகிறாரா? அப்படி காட்டவில்லை. அப்ப யாரை அறிவிக்கிறார்களோ அந்த அறிவிப்புக்காக சந்தோஷப்படுகிறார். அறிவித்தவர்களுக்காக சந்தோஷப்படுகிறாரா? அப்ப நாங்க ரெண்டா நீங்க பிரிக்கணும். அப்ப அப்படி பிரிச்சு எப்படி பார்ப்பீங்க அதை நம்ம சொல்லுவோம். அப்போ இது எப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சரி, இந்த கேள்வியை இப்பொழுது அந்த பாகம் அடுத்த பகுதிக்கு நாம இப்போ போறோம். இந்த பகுதி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? என்ன கேள்வி கேட்டோம்? அறிவிக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுக்காக சந்தோஷப்படுகிறாரா இல்ல அறிவிப்பாளருக்கா அப்படின்னு பார்த்தோம். இது எதிர் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 23:2-3 இது யாரை போன்று இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரை அறிவிக்கிறார்களோ அதுக்காகவா பாருங்க. அறிவிக்கிறவர்கள் வேறு ஒரு சுபாவத்தில் இருக்கிறார்கள். அறிவிக்கப்படுகிறவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். இது எதை போன்று அல்லது யாரை போன்று இருக்கிறது என்றால், மனப்பூர்வமான சேவையா அல்லது ஊழியமா? இந்த வசனம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? போதிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களா? ஒரு உதாரணம் தரேன் பாருங்க. மத்தேயு 23:2-3-4 வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இந்த மக்கள் சொல்லுவதை கிறிஸ்துவானவர் கேட்கும்படி சொல்லுகிறாரா? ஆனா எதை செய்ய வேண்டாம் என்கிறார்? கிரியைகள். பாருங்க, இந்த பிலிப்பியர் நிருபத்தில்
சொல்லுகிறவர் கிறிஸ்துவா இருக்கிறாரா? ஆமா. கிரியிலே 2 பிரிவு இருக்கிறது. சிலர் அன்பினால் சொல்லுகிறார்கள், சிலர் தைரியமாக சொல்லுகிறார்கள், சிலர் பொறாமை, விரோதம், பகைமையோடு சொல்லுகிறார்கள். எதை ஏற்றுக்கொள்ளும்படியான காரியம், எதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுடைய வார்த்தை சத்தியம், இவருடைய வார்த்தையை இயேசுவானவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் கிரியைகளோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எங்கே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. 2 விதமான சாரார் இருக்கிறாங்க. ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவிக்குரிய சிந்தை. இந்த 2 பேருமே கிறிஸ்துவ தான் அறிவிக்கிறாங்க. அப்ப எந்த கிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எந்த கிரியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், எந்த வேலையாட்களை ஏற்றுக்கொள்ளணும், எந்த வேலையாட்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நமக்கு சொல்றாரா? அங்கே தெளிவா சொல்ல. அப்ப மற்ற வசனங்களுக்கு சென்று சம்பந்தப்படுத்தி பார்க்கிற பொழுது எது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நமக்கு காண முடியும். கலாத்தியர் 5:19-21 பொறாமை, விரோதம், சுத்த மனதோடு இல்லாமல் விரோதமாக வஞ்சகத்தினால் மாம்ச சிந்தை, இந்த பகை இவைகளோடு அறிவிக்கலாம் என்கிறாரா? இதற்காகவா சந்தோஷப்படுகிறார்? இதையா பிதாவானவர் பாராட்டுவாரா? பொறாமையின் ஊழியத்தை தேவன் பாராட்டுகிறாரா? விரோதத்தின் பகைமையின் ஊழியத்தை தேவன் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்றாரா? கலாத்தியர் 5:19-21 வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இப்ப நான் சொல்றத பாருங்க. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ இந்த பிலிப்பிய நிருபத்திலே சிலர் மாம்சத்தின் கிரியில் இருக்கிறாங்களா இல்லையா? பகையோடு இருக்கிறாங்களா இல்லையா? விரோதமா இருக்கிறாங்களா இல்லையா? அந்த வஞ்சகமா இருக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இவர்கள் அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சுபாவத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து எப்படி இருப்பார் என்றால் அவளை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. சரி, அப்படியானால் காலங்காலமாக அப்படியே இருக்கும் என்றால் தேவன் ஆதரிப்பார் என்றால் மக்கள் யாராவது அந்த பொறாமையும் வஞ்சகத்தையும் ஏமாத்துறதையும் பகைமையும் விடுவாங்களா? யாரும் விட மாட்டாங்களே. பொறாமை இருக்கிறது, விரோதம் இருக்கிறது, சுத்த மனதில்லை, வஞ்சகம் இருக்கிறது, மாம்ச சிந்தையோடு இருக்கிறது. இது அப்ப எந்த காலத்துல யார் விடுவாங்க? அவங்க அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பாங்களா? அப்ப தேவன் ஆதரிக்கிறாரா? பாருங்க, இந்த விரோதமான ஊழியத்தில், கசப்பான வைராக்கியத்தின் ஊழியத்தில் சந்தோஷப்படுவாரா? நம்ம வாட்டில் சண்டை போட்டுக்கிட்டோம், கசப்பான வைராக்கியத்தில் போயிட்டோம், பகைமையாக போயிட்டோம், விரோதமாக போயிட்டோம், இல்லை நம்ம வாட்டில் செஞ்சிட்டு இருக்கோம். சரி, நமக்கு சில மக்கள் இங்கே ஞானஸ்தானம் நடத்திட்டு இருக்காங்க, அது ஓகேவா? தேவன் அது அங்கீகரிக்கிறார் என்று சொல்றாங்களா? பாருங்கள், இந்த குணநலங்களை தேவன் எப்பொழுதுமே எதிர்க்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 3:14-15-16 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு? இந்த விரோதமா அறிவிச்சா என்ன? அது என்னன்னு பாருங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. அப்ப எப்படிதான் நம்ம பிரிக்கிறோம்? கலகம் பண்ணி தான் பிரிக்கிறோம், விரோதம் பண்ணி தான் பிரிக்கிறோம், பெய்த்தனம் பண்ணி தான் பிரிக்கிறோம், பெருமை தான் பேசிதான் பிரிக்கிறோம். பாருங்க, இது தேவன் அங்கீகரிக்கிற காரியமா? பாருங்கள், இப்படி பிரித்துக் கொள்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை அறிவிக்கிறோம்.
அப்ப கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுக்காக சந்தோஷம். ஆனா இது என்ன, இது சரியானது என்கிறாரா? சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-8 வஞ்சகத்தினால் மாம்ச சிந்தையோடு அறிவிக்கலாம் என்கிறாரா? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படியெனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இது மாதிரி மாம்சத்திற்கு பிரியமா நம்ம இருந்தோம்னா, உட்பட்டு இருந்தோம்னா, யாருக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது? அங்க சொல்றார் பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. யாரு? மாம்ச சிந்தையோடு இருக்கிறவர்கள், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்படி என்னால் இந்த மாம்ச சிந்தை தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய விடாமல் நம்மை தடை செய்து விரோதத்தை ஏற்படுத்திவிடும். 1 கொரிந்தியர் 3:3 மாம்சத்திற்குரியவர்களும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்களை தேவன் பாராட்டுகிறாரா? பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இப்போ மனுஷ மார்க்கமாகவும் பொறாமையாகவும் உங்களை சாத்தான் தூண்டிவிட்டால் நீங்கள் அப்படி நடப்பீர்களா? இந்த பொறாமைக்கும் வாக்குவாதங்களுக்கும் மனுஷ மார்க்கத்திற்கும் பின்னணியார் நிச்சயமாக சாத்தான். யோவான் 8:44 சுயமாய் அவன் பேசுகிறான். இந்த மக்களை இவ்வாறு அவன் தூண்டுகிறான், இவ்வாறு மக்களை ஏமாற்ற நினைக்கிறான். இந்த வேலைகளை தேவன் ஆதரிக்கிறதாக நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்களா? இப்படி நீங்க ஒரு வேலையை பார்க்கிறீர்களா? தேவன் ஆதரிக்கிறதாக பார்க்கிறீர்களா? அப்படியானால் இதெல்லாம் மாம்சத்தின் கிரிகள் அல்லவா? சுத்த மனதோடு அறிவிக்காம செய்யற வேலையை தேவன் சந்தோஷமா இருக்கிறாரா? பிலிப்பியர் 1:16 பார்த்தீங்கன்னா, சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். சுத்த மனதில்லாதவர்களின் மனது பவுலை பற்றி என்ன நினைவு கொண்டிருந்தது? சுத்தமில்லாத மனது பவுலை குறித்து அவர்கள் மனது எப்படி புரிந்து கொண்டிருந்தது? இதற்காக அவர் சந்தோஷப்படுகிறாரா? இன்னமும் இதற்காக சந்தோஷப்படுவாரா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-4 சுத்த மனதில்லாத ராஜ்யத்தின் சுவிசேஷ அறிவிப்பு. ஒருவர் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், அல்லது அந்த சபையின் வாயிலாக அனுப்பப்படாமல் நானே செல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் அவர் நினைக்கிற பொழுது, அல்லது அந்த மூப்பர்கள் வழியாக செல்ல விரும்பவில்லை, நானே செல்லுகிறேன் அப்படின்னு நினைக்க விரும்பும் போது அது அன்போடு செய்யப்படுகிறதா? எனக்கு அவர் மேல சத்துருவாய்ச்சி பகைச்சிட்டு இருக்கிறேன், விரோதம் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ நான் அதற்கான ஊழிய பணி செய்யவும் ஆசையா இருக்கிறேன், அது அவர் செய்த பணியிலே போய் செய்ய ஆசையா இருக்கிறேன், நானா எதுவும் புதுசா செய்யறதுக்கு இல்லை, இது விரோதித்து செய்யப்படுகிறதா? இதற்காக சந்தோஷப்படுகிறாரா? இது ஒரு அன்பின் வேலையா? 1 கொரிந்தியர் 13:1-2-3 நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு இதைத்தான் செய்யுமா? அன்பு சகலத்தையும் தாங்காதா? சகலத்தையும் சகிக்காதா? பொறாமையா இருக்குமா? விரோதமா இருக்குமா? தீங்கு நினைக்குமா? கெடுக்கணும் நினைக்குமா? அது அன்பான வேலையா? பாருங்க, திரும்ப திரும்ப நீ கேட்டு பாருங்க, இது என்ன வேலை? அப்போ எனக்கு பாஷை பேச தெரியும், அப்போ நான் தூதர்கள் பாஷையை கூட பேசுவேன், ஆனா அன்பு இல்லைன்னா எப்படி வந்துச்சு? அப்போ அன்பு இல்லாம மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் எப்படி பேசினார்? அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். கேட்கும், எல்லா பக்கம் பிரபலமா கூட இருக்கும்,
பாருங்க, சத்தம் விடுகிற வெண்கலம் ஒரு பெல் அடிச்சிங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும்? ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். அது மாதிரி நான் இருக்கக்கூடும். கைத்தாளம், ஓசையிடுற கைத்தாளம், அந்த பெரிய கையில போடுறது, அப்பிட்டு 2 கையில பிடிச்சிட்டு அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். ஆனா அன்பு இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனமா? பாருங்க, 2ஆம் வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் ஒன்றுமில்லை என்றார். அதனால் ஒண்ணுமே இல்லைன்னா அவர் ஒண்ணுமே இருக்குன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? தேவன் சொல்றாரு, இதெல்லாம் நீ அன்போடு செய்யனா நீ ஒண்ணுமில்லைன்றார். ஆனா நான் சொல்றேன், நான் ஒன்று இருக்கேன்றேன். அப்ப நான் தேவனை விட ஞானியாக எப்போதுமே யோசிச்சுட்டு இருந்தா என்ன கணக்கு? 13:3 எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் உங்களுடைய வரவுகளை செலவழிக்கிறீங்க, நிறைய காரியங்களை செய்யறீங்க, எத்தனையோ இடங்கள் எத்தனையோ வேலைகளை செய்யறீங்க. ஆனால் உங்க சரீரங்களை கூட சுட்டரிக்க கொடுக்கிற அளவுக்கு நீங்க வேலை செய்யறீங்க. ஆனா அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் ஏதாவது இருக்கா? அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்றார். அப்போ பிரயோஜனம் இல்லாத வேலையை நாம செய்யலாமா? என்ன பிரயோஜனம்? பாருங்க, ஒருவர் அன்போடு இருக்கிறார் என்பதை நீங்க கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிப்பட்ட சுபாவங்களை அறிந்து கொள்வது அன்பின் செயல்பாடுகளை காணத்தக்கதான கண்கள் முதலாவது வேணும். இல்லைன்னா எப்படி காணுவீங்க? அதிலே கீழே இருக்க வசனம் சொல்லுது, அன்பா இருந்தா 4-7 வரைக்கும் நீடிய சாந்தமா இருக்கும், யாருக்கும் தீங்கு செய்யாது, யாரையும் கெடுக்காது, யாரையும் இடர பண்ணாது, சாகிற வரைக்கும் அது நீடிய தயவா தான் இருக்கும். அவங்ககிட்ட கீழ்ப்படிதல் இருக்கிற வரைக்கும் அது நீடிய சாந்தமா தான் இருக்கும், தயவா நடந்து கொள்ளும், பொறாமப்படாது. அந்த வேலையை பார்த்து ஐயோ என்னை விட இவ்வளவு பெருசாயிட்டானே, என்னை விட இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே, அது பொறாமைப்படாது. அது நான் தான் அப்படின்னு புகழாது, இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானது செய்யாது. பாருங்க, யோக்கியத்திற்கு எதிர்மாறா இருக்கு இல்லையா அயோக்கியம். தன்னைதான் புகழணும், தன்னைதான் முன்னாடி வைக்கணும், அது விரும்பாது. கோவப்படாது. கோவப்பட்டு முகத்துல குத்துற அளவுக்கு ஒரு கை காட்டுமா? சினமடையாது, தீங்கு நினைக்காது, அநியாயமா நடக்கிறதுல சந்தோஷப்படாது, சத்தியத்துல சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்க, இது ஒரு அன்பின் செயல்பாடு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் செயல்பாடோடு வேலை செய்யறோமா, அல்லது விரோதம், பகைமை, அல்லது நாம் இந்த மாதிரி சண்டை போட்டு விரோதம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்யறோமா? பாருங்க, வெளிநாட்டவர்களும் இது போன்ற வேலை செய்துதான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது அந்த வேலை பெருகிட்டு இருக்கனால ஓகே, அது நம்ம கர்த்தர் ஆதரிக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுதான் முறையா? பாருங்க, கர்த்தருடைய பந்தியை அவங்க முறையா செய்யாத பொழுது இதை குறித்து புகழ்வேனோ, உங்களை புகழ மாட்டேன்றார். ஆனா பந்தி நடக்குதா? நடக்குது. புகழ்வாரா? புகழ மாட்டாரு. ஊழியம் நடக்குதா? நடக்குது. புகழ்வாரா? புகழ மாட்டாரு. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. இப்போ ஒண்ணுமில்லாத வேலையை ஒண்ணுமில்லாம தான் செய்யறோம். நீங்க செஞ்சாலும் நான் செஞ்சாலும் அது ஒண்ணுமில்லை தானே. இப்போ ஒண்ணுமில்லாத வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, எனக்கு அது ஒண்ணுமில்லை, அவ்வளவுதான். ஆனா வேலை போயிட்டு இருக்கா? அது போயிட்டு இருக்கு. அப்ப நியாயத்திற்ப என்ன செய்வோம்? ஓ, இது சத்தியம், இதுதான். அப்ப அறிஞ்சிருக்கோம், நம்ம ஒண்ணும் இல்லாம நமக்கு ஒண்ணும் இல்லாம செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப பரலோகத்துல எனக்கும் கூலி வேணுமா? அப்ப நாம் பயப்படணுமா? பயப்படணும்.